இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோன் அன்பாக்சிங் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா கேட்ஜெட் இல்லாட்டா அக்சஸரி அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதுதான் Duracell 20000 mAh பவர் பேங்க். Duracell அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம்? கண்டிப்பா டபிள்யூ இல்லாட்டா ட்ரிபிள் ஏ பத்தி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நம்ம வீட்ல இருக்கிற வாட்ச்ல கட்டறது இருந்தாலும் சரி, ரிமோட்ல கட்டறது இருந்தாலும் சரி, Duracell டபிள்யூ ட்ரிபிள் ஏ பத்தி வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்படி யூஸ் பண்றப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட் இல்லையா? சோ இவங்களே பார்த்தா பவர் பேங்க் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பவர் பேங்க் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டா ஸ்பான்சர் பண்ணாங்க. சோ அவங்களே ஸ்பான்சர் பண்றப்ப வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கறப்போ உண்மையிலே நாங்க செம்மையா இம்ப்ரெஸ் ஆனோங்க. அப்படி என்ன இம்ப்ரெஸ் ஆனோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 20000 mAh பவர் பேங்க் கொடுத்திருக்காங்க, டைப் A to C கேபிள் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்திருக்காங்க. அப்படியே அந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பவர் பேங்கை உருகி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப இதோட சைஸ்லயே செம்ம இம்ப்ரெஸ்ங்க. ஏன்னா அந்த பவர் பேங்க் பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா செம்ம ஸ்லிம்மா இருக்கு. இதை நாங்க ஒன்னும் சும்மாலாம் சொல்ல, நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க 20000 mAh பவர் பேங்கை நீங்களே பாருங்க. இதோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, இதோட சைஸ் எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு. எஸ், இதோட கம்பேர் பண்றப்ப இது செம்ம ஸ்லிம்மாவும் லைட் வெயிட்டாவும் போன் மாதிரியே இருக்கு. அதுக்கு 20000 mAh ஒரு பவர் பேங்க் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு டப்பா மாதிரி டிசைன் பண்ணாம ஸ்டைலிஷா டிசைன் பண்ணது உண்மையிலே வேற லெவல்ங்க. அதுல ரெண்டு கலர்ல சைனிங்கா கொடுத்தது உண்மையிலே செம்ம இம்ப்ரெஸ்ங்க. அது மட்டும் கிடையாது, கை கடக்கமா ஸ்லிம்மா இருக்கனால நம்மளால பைக்குள்ள ஈஸியா வச்சுட்டு எங்க வேணாலும் எடுத்துட்டும் போக முடியுது. இது குறிப்பா பார்த்தா பவர் பேங்கை பைக்குள்ள வச்சுட்டு கையில போன் நோண்டுறவங்க இல்லாட்டா கேமரா எங்கள மாதிரி கேமரா எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சார்ஜ் போட்டுட்டே கேமரால வீடியோ எடுக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இதோட போர்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா இன்புட்க்கு ரெண்டு போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு USB-C போர்ட், இன்னொன்னு மைக்ரோ USB போர்ட். அடுத்து அவுட்புட்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் A போர்ட் கொடுத்திருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா USB-C போர்ட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். சோ அடுத்த டைம்ல நம்மளால 3 டிவைஸை கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா 3 டிவைஸை சார்ஜ் பண்றப்ப அந்த 3 டிவைஸ் 4000 mAh இருந்தா மட்டும் தான் ஒரே நேரத்துல சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் இந்த பவர் பேங்க்ல இருக்கிற அல்டிமேட் ஸ்பெஷலான விஷயம் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளால பண்ணிக்க முடியும். அப் டு 22.5 வாட் ஸ்பீட்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல பண்ணிக்க முடியுங்க. சப்போஸ் நம்ம கனெக்ட் பண்ற டிவைஸ்ல அது ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது அப்படினா அதை இண்டிகேட் பண்றதுக்கு பார்த்தா இதுல முன்னாடி இருக்கிற 4 லைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 லைட்ல ஒன்னு பார்த்தா கிரீன் கலர்ல பிளிங்க் ஆகுங்க. அப்படி பிளிங்க் ஆச்சு அப்படினா உங்க டிவைஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது அப்படினு அர்த்தம். சப்போஸ் நீங்க டிவைஸை கனெக்ட் பண்ணாம இந்த பவர் பேங்கை நீங்க சார்ஜ் பண்றப்ப அது கிரீன் கலர்ல பிளிங்க் ஆச்சு அப்படினா இந்த பவர் பேங்க் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படினு அர்த்தங்க. சோ LED இண்டிகேஷன் இதுல செம்மையா இருக்கு. இதுக்காகவே பார்த்தா 4 LED லைட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 LED லைட்டை வச்சு நம்ம பவர் பேங்க் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றத நம்மளால அக்யூரேட்டா கண்டுபிடிச்சுக்க முடியுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பவர் பேங்கை சார்ஜ் போடுறப்ப ஃபர்ஸ்ட் LED லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு அப்படினா 0 to 25% சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் ஆனாய் செகண்ட் இது பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சு அப்படினா 25 to 50% சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து முதல் ரெண்டும் கம்ப்ளீட் ஆனாய் மூணாவது பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சுனா 50 to 75% சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நாலாவது பிளிங்க் ஆயிட்டு இருக்குனா 75 to 99% சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நாலுமே கம்ப்ளீட் ஆனாயிடுச்சுனா பவர் பேங்க் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த பவர் பேங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்குது. அதாவது 20000 mAh 7 hours குள்ளே சார்ஜ் ஆயிடுது. சோ நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பவர் பேங்கை சார்ஜ் போட்டு தூங்கினாலே போதும், அடுத்த நாள் இந்த பவர் பேங்கை வச்சு அடி அடி நடிக்கலாம். அண்ட் இந்த பவர் பேங்க் ஒரு ஸ்மார்ட் பவர் பேங்க் அப்படின்றதுனால நம்ம டிவைஸ் இதுல கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவைஸை டிடெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். சப்போஸ் இத நீங்க மேனுவலா ஆன் பண்ணனும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. இதோட டாப் கார்னர் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அத ஒன் டைம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பவர் பேங்க் டர்ன் ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆயிருச்சுனா எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றத உங்களால செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஆஃப் பண்ணனும் அப்படினா அந்த பவர் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பவர் பேங்க் டர்ன் ஆஃப் ஆயிருங்க. ஆனா டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். அது உண்மையிலே செம்ம விஷயங்க. அதுக்கு அடுத்து இந்த பவர் பேங்க்ல இருக்க ஸ்பெஷாலிட்டியான விஷயமே இதோட அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான். எஸ், இந்த பவர் பேங்க்ல ஸ்மார்ட் சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கறனாலே ஓவர் கரண்டா இருந்தாலும் சரி, ஓவர் வோல்டேஜா இருந்தாலும் சரி, ஓவர் டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் சர்க்யூட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துல இருந்து நம்ம டிவைஸை அழகா ப்ரொடெக்ட் பண்ணிரும். சோ அதனாலே நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பவர் பேங்க்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த பவர் பேங்க்கு எது ஆனாலும் அவங்களே ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதனாலே நம்ம இத ட்ரஸ்ட் வர்த்தியா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க் அவங்க அனுப்பி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. அந்த 2 வாரமும் நம்ம சூட்டுக்கு பார்த்தா கேமராவை சார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம போனுக்கு சார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி யூஸ் பண்றப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. அது Duracell ட்ரஸ்டடான பிராண்ட் இல்லையா, சோ அதனால யோசிக்காம வாங்கவும் செய்யலாம். உங்களுக்கு சப்போஸ் 20000 mAh பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க Duracell கன்சிடர் பண்ணலாங்க. ஓகே, Duracell பவர் பேங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.